எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழியில் 4வது நூறில் 10வது பாசுரம். திருவாய்மொழியில் 4வது நூறில் 10வது பாசுரம் 3106. அதோட பிரபந்த நம்பர் 4000. அதனோட நம்பர் வந்து 3106. 10வது பதிகத்தில் முதல் பாட்டு பார்க்க போகிறோம். 4வது நூறில் 10வது பதிகத்தில் முதல் பாட்டு. அதுதான் கோவில் திருவாய்மொழியில். அதான் ஒவ்வொரு 100 பாட்டிலேருந்து ஒரு 10 பாட்டு எடுத்திருக்காங்க. ஒரு பதிகம், ஒவ்வொரு 100 பாட்டிலேருந்து ஒரு பதிகம் எடுத்து கொண்டு இருக்காங்க. இங்கே 1000 பாட்டும் போது 10 பதிகம், 10 பாட்டுக்கு 10 பதிகம்னு பார்க்கும்போது 100, 110, ஒன்றில் 11 பாட்டுக்கு இல்லையா, 110 அது மாதிரி ஆகும். 100, 108, 110 அது மாதிரி வரும் மொத்த கணக்கில். ஒரு முதல் பதிகத்தில் 2 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கடைசி பதிகத்தில் 2 பதிகம் எடுத்திருக்காங்க. கடைசி நூறில், முதல் நூறில் 2 எடுத்திருக்காங்க, கடைசி நூறில் 2 எடுத்திருக்காங்க. அது அங்கே வரும்போது சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். அது கடைசி நூறில் 2 எடுத்துக்கிறது நம்மாழ்வார் அந்த வைகுண்ட யாத்திரை ரொம்ப நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். சொல்கிறேன், அடுத்தது சொல்கிறேன். இப்போ பாட்டை சொல்கிறேன். இந்த பாட்டை சொல்கிறேன். 4வது நூறில் 10வது பதிகத்தில் முதல் பாட்டு. ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். குன்றம்போல் மணிமாட நீடு திருக்குறூர் அதனுள் நின்ற ஆதிபிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறே. இது பாட்டு சொல்லும்போது ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவென்று நான்முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான். குன்றம்போல் மணிமாட நீடு திருக்குறூர் அதனுள் நின்ற ஆதிபிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறே அப்படிங்கிறது பாட்டு. அது சொல்லும்போது ஒன்றும் தேவும் தேவும்னா, ஒன்றும்னா இந்த இடத்துல ஒன்றும் இல்லைன்ற அது கிடையாது. ஒன்றா ஆயிடுத்தான், எல்லாம் ஒன்றி விட்டதுன்னு அர்த்தம். ஒன்றி விடும், லயிச்சிருக்கிறது, அதுலேயே அப்படியே அணைஞ்சு போகிறதுன்றாங்களே, அரைக்காலத்தில் 2.5 கலந்ததுன்றாங்களே, அதுதான் ஒன்றும் தேவும். தேவுன்னா தேவர்கள் அனைவரும், உலகும், இதெல்லாம் ஒன்றா ஆயிடுத்தான். ஒன்றும் தேவும் உலகம்னா அனைத்து உலகங்களும், உயிரும் அனைத்து ஜீவராசிகளும், மற்றும் யாதும் இல்லாதன்னா எதுவும் இல்லாத போயிட்டுன்னு இல்லை. மற்றும் யாதும் அங்கே இல்லை, எதுவும் விட்டு போகாமல் எல்லாத்தையும் அர்த்தம். அந்த இடத்துல எதுவும் மற்றும் யாதும் இல்லாதன்னா அங்கே பழைய காலத்தில் பெருமாள் மூழ்கி பின்னாடி வரும். அதில் உள்ள எதுவும் இல்லாத, எதுவும் படைப்பு தொழில் எதுவும் விட்டு போகாதன்னு அர்த்தம். யாதும் இல்லாத, எதுவும் விட்டு போகாமல் எல்லாவற்றையும் அர்த்தம். என்றுன்னு இருக்கு, அது அன்றுன்றது தான் கரெக்டு. அப்படிங்கிற வகையில் அந்த பழைய காலத்தில் அன்று நான்முகன் தன்னோடு, இதெல்லாம் இல்லாத இந்த காலத்திலேயே நான்முகன் தன்னோடு, நான்முகன்றது பிரம்மாவோடு தேவர் உலகோடு, தேவர்கள் உலகங்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். தேவர்களுடைய உலகங்கள் மேல் உலகம், சொர்க்கம், வைகுண்டம், தேவர்கள் உலகங்கள். தேவர்கள் உலகங்கள் உட்பட உயிர் படைத்தான். இங்கே மனுஷ உயிரை படைத்தான், அதை சொல்றாரு இங்க. பிறகு மனுஷனை படைத்தான்றது, உயிர் படைத்தான். குன்றம்போல்னா மலை போல உயர்ந்த, குன்றம்போல் மணிமாடன்றது இந்த இடத்துல என்னன்னா, மாடங்கள்ல மணி கற்கள், அந்த நவரத்ன கற்கள் பதிச்சிருக்குமோ அப்படின்னா, இது வந்து இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா உயர்வு நவிர்ச்சி அணின்னு வாங்க. உயர்வு நவிர்ச்சி அணி என்னன்னா, ஒரு பொழுது சொல்லும்போது ரொம்ப அதிகமாக பொழுது சொல்றது, கற்பனையில் சொல்றது, கற்பனையில் நிறைய ரொம்ப உயர்ந்து சொல்றது. தேவர் போல் மனிதன்றான், உண்மையாகவே அந்த மனிதன் தேவனாயிடுவானா? ஆக மாட்டான். தேவர்கள் போல் மனிதர்கள்வா, தேவர்கள் போல் மனிதர்கள் ஆக முடியுமா? முடியாது. தேவர்களை போன்ற தேவனை போன்ற ஒரு மனிதன் வந்தான் அப்படின்றான். தேவன் மனிதர்கள்ன்றோம், அது கிடையாது இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல வந்து குன்றம்போல் மணிமாடன்னா, குன்றம்போல்ன்றது உயரமான மலை போல, அது மாதிரி வீட்டை கட்டுவோம், அது சாத்தியம். மணிமாலைன்றது வந்து, மணிமாடன்றது மணிகளை மாடத்தில் பதிச்சிருக்குன்னு நீங்க சொல்றாருங்க. மாடங்கள்ல மணிகள் பதித்தான்னு சொல்றாரு. ஆனா அது இல்லை, மணிகள் பதித்தது போன்ற அவ்வளவு அழகானன்னு அர்த்தம் அந்த இடத்துல.
இந்த இடத்துல நம்ம அப்படிதான் அதை எடுத்துக்கணும். மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் பதிக்கப்பட்ட நீண்ட நீண்ட திருக்குறுகூர். திருக்குறுகூர் வந்து பெரிய ஊர்ன்றதை சொல்ற, நில தெருக்கள், அதாவது நீண்ட திருக்குறுகூர் அதனுள், அதுக்குள்ள அந்த திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிபிரான். நின்றன்றது இந்த இடத்துல என்னன்னா பெருமாள் விரும்பி வந்து நிலைத்து நின்றாராம். நின்றன்ற வார்த்தை எந்த இடத்துல வந்தாலும் பாட்டில் வந்தாலும் நிலைத்து நின்றன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டா சாதாரணமாக பெருமாள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காரு, அதனால நின்றன்ற வார்த்தையை சொல்ல மாட்டார். நின்றன்ற வார்த்தையை சொன்னால் அந்த இடத்துல பெருமாளை விரும்பி வந்து சேர்ந்திருக்காருன்னு அர்த்தம். நின்ற ஆதிபிரான். ஆதிபிரான்றது வந்து திருக்குறுகூர் ஆழ்வார் பெருமாள் பேர். ஆதிபிரான்றது பெருமாள் பேர். அதை சொல்றாருங்க. நின்ற ஆதிபிரான் நிற்க, அங்க பெருமாள் இருக்க. நிற்கன்னா இருக்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல நிற்காருன்னா நின்று இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. நின்ற முதல்ல நின்றது வந்து நிலைத்து நின்ற. இந்த இடத்துல நிற்கன்றது வந்து அந்த ஆதிபிரான் இருக்கும்போது அப்படி. ஆதிபிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுவீரியே, மற்ற தெய்வங்களை தேடுறீங்களே அப்படின்னு நம்மாழ்வார் அவரோட பார்வையில் சொல்றாரு. இதனால வந்து மற்ற தெய்வங்கள்லாம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே பெருமாள் இருக்கார், இவரை விட்டு நீங்கள் மற்ற தெய்வங்களை போய் தேடுறீங்களேன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா மற்ற தெய்வங்களை நீங்கள் தேடாதீங்க, அங்கே போகக்கூடாது, அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இங்கே தான் பெருமாள் இருக்காரு, இவரை செய்வீங்களேன்றது அவளோட பார்வையில். அது அவங்களோட பார்வை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். அதனால் இது வந்து நான் சொல்கிறது இப்போ பாட்டு வந்து நம்மாழ்வாரோட பார்வையில் தான் சொல்கிறேன். இது என்னுடைய பார்வை இல்லை, இது ஞாபகம் வச்சுங்க. நம்மாழ்வாருடைய பார்வையில் அவர் என்ன சொன்னார்ன்றது தான் இங்கே நமக்கு நம்ம கோயில் திருவாரூர் படிச்சுட்டு இருக்கோம். நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்றது தான் நான் சொல்கிறேன். அதாவது நின்ற ஆதிபிரான், நிலைத்து நின்ற ஆதிபிரான் இருக்கும்போது இருக்கன்னா இருக்கும்போது மற்ற தெய்வங்களை நாடுதிலே, மற்ற தெய்வம் நாடுதிலே, மற்ற தெய்வங்கள்கிட்ட போறீங்களே அப்படின்னு தனக்கு அந்த மக்களை பார்த்து அவர் கேட்குறார், கூப்பிடுறார். எல்லாரையும் ஆதிபிரானை வந்து சேவிக்கணும்னு அந்த ஊர் ஜனங்களை கூப்பிடுறார். அதுதான் இந்த பாட்டு. தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.